இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வெங்கடேஷ் ஐயா இருக்காருல, வெங்கடேஷ் ஐயா ஒரு பயங்கர கோபத்தில் வந்தார். ஏங்க தமிழருடைய தொன்மையை நீங்க வரலாற்று பூர்வமாக கொடுன்னு சொல்லிவிட்டு நாங்கெல்லாம் தோண்டி பிறக்கி ஒரு மனுஷன் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா உன் ஆய்வு சரியில்லைன்னு நிராகரிச்சிய. சரி பரவாயில்ல விட்டா, இப்ப அவரையே தூக்கி எடுத்து அந்த பக்கம் அடிச்சு விட்டீங்க, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு ஏகத்துக்கும் பொங்கிட்டார்லா. 2 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக அகழாய்வை மேற்கொண்டார். அப்படி சிறப்பாக அகழாய்வை மேற்கொண்டதற்காகவே 3வது ஆண்டு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் ஆய்வு செய்த அந்த ஆய்வு அறிக்கையை நீங்க எழுதக்கூடாது என்று ஸ்ரீலட்சுமி என்ற ஒரு அதிகாரி எழுதுவார் என்று ஏஎஸ்ஐ உத்தரவிட்டது. ஆய்வு செய்தவர் எழுதக்கூடாது என்று ஏஎஸ்ஐ உத்தரவிட்டது என்பது அநேகமாக இதுதான் முதல் முறை. அப்படின்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, நீ நீ குழி தோண்டக்கூடாது, அடுத்து ஆய்வு நடத்தக்கூடாது, சரி செய்த ஆய்வை அறிக்கையை நீ எழுதக்கூடாது அப்படின்னு அதற்கு பிறகுதான் அவர் நீதிமன்றத்தில் நாடி நான் செய்த அகழாய்வை நான் தான் ஆய்வறிக்கை எழுத வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நாடி நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று தான் அவர் அகழாய்வை மேற்கொண்டார். அப்படி இருந்தும் அதற்கான சூழலை அமைத்து கொடுக்காமல் அவர் ஆய்வு செய்த பொருட்கள் எல்லாம் சென்னையில் இருந்தது, அவர் கோவாவில் இருந்தார். எனவே எங்களுக்கு கோவாவுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும், கோவாவிலிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகிதான் திருப்பி வந்தார். அதற்கு பிறகு ஆய்வை முடித்த பிறகும் அவருடைய ஆய்வு வெளியிடப்படவில்லை. எப்பொழுது வெளியிடுவீர்கள் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் தலையிட்டு 11 மாதத்தில் நாங்கள் வெளியிடுவோம் என்று ஏஎஸ்ஐ சொன்னது. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறோம், மிக விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் என்று சொன்னாங்க. 2.5 ஆண்டுகளாக ஆய்வறிக்கை கொடுத்த பிறகும் அவர்கள் அதை வெளியிட தயாராக இல்லை. கடைசியாக 10 நாளைக்கு முன்னாடி போதுமான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை, வேண்டும், இன்னும் கூடுதலாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த பதில் அவங்க நீதிமன்றத்தில் சொல்லிடலாம். நீதிமன்றத்தில் நாங்கள் வேகமாக வெளியிட்டுறோம் அப்படின்னாங்க. நாடாளுமன்றத்தில் அந்த பதிலை சொல்லியிருக்கலாம். இந்த அகழாய்வு அறிக்கை என்பது ஏஎஸ்ஐயினுடைய தரத்திற்கு உகந்ததாக இல்லை, கூடுதலான எவிடன்ஸ் இதில் இல்லை, கூடுதல் ஜஸ்டிஃபிகேஷன் இது பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீதிமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ சொல்லாத ஒரு பதிலை உறுதிமொழி குழுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்னது என்பது தொடர்ச்சியாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் எப்படி கையாளப்படுகிறார் என்பதை பார்த்தால் இதற்கு வேட்டையாடப்படுகிறார் என்பதை தவிர வேறு வார்த்தை கிடையாது.